பவித்ரா, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மங்கலம்பேட்டை அருகே உள்ள முகமது சுலைமான் என்பவரது வீட்டில் தான் காலை 5 மணி முதல் தற்போது 9:40 வரை விசாரணை நடைபெற்றது. இது அவருடைய கைபேசியை கைப்பற்றி தற்போது விசாரணை முடிவெடுக்கிறது. குறிப்பாக கோவையில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதாவது எண்ணெய் அதிகாரிகள் சோதனையிட்டார். அதில் ஒரு பகுதியாக கடலூர் மங்கலம்பேட்டை பகுதியில் அந்த முகமது சுலைமான் என்பவர் வீட்டில் காலை 5 மணி முதல் தற்போது வரை சோதனை நடைபெற்று தற்போது முடிவு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் கோவை குண்டுவெடிப்பானது தமிழகத்தில் ஒரு உலுக்கிய சம்பவமானது. இதில் பல்வேறு எண்ணெய் அதிகாரிகள் பல்வேறு விதத்தில் சோதனை செய்தார். அதன் ஒரு பகுதியாக தற்போது மங்கலம்பேட்டை பகுதியில் அதில் ஒரு முக்கிய குற்றவாளியாக அந்த முகமது சுலைமான் கருதப்படுகிறார். அவருடைய மொபைல் போனை கைப்பற்றி தற்பொழுது விசாரணைக்கு வருகின்ற 13ஆம் தேதி சென்னை அலுவலகத்தில் உள்ள எண்ணெய் அலுவலகத்திற்கு நேரில் ஆஜராகும்படி தெரிவித்திருக்கிறார்கள் பவித்ரா. தொடர்ந்து பார்த்தோம்னால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டது. அதே போன்று நேற்றைய தினம் அதாவது பள்ளிகளுக்கு அதாவது இமெயில் மூலம் அந்த கொலை மிரட்டல் ஈடுபட்டதும் ஒரு சம்பவத்தை பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது பவித்ரா.